ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட C25Y இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ரியல்மி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்லை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ரியல்மி C25Y பாக்ஸ். ஆக்சுவல் ரியல்மி பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன் இருக்குது அண்ட் சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் தான், டைப் சி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்ஸ் லைன் போகிற மாதிரி தந்திருக்காங்க. டிசைன் பார்க்க ஒரு டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல பிளாக் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டனாக இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டனாக இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. எதுவும் மேலே ஃபோனோட மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. இங்கே ஸ்பீக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பின்னாடி கடைசியில் தந்திருக்காங்க ஸ்பீக்கர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD + IPS LCD டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600 × 720 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் தராங்க. FHD+ கொடுத்துருக்கணும் இந்த பட்ஜெட்டுக்கு, பட் இவங்க வந்து HD+ தான் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க அண்ட் 120 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டு இருக்குது. இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 88.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து HD+ ரெசல்யூஷன் தான் தராங்க, ஃபுல் HD+ கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க ஃபுல் HD+ கொடுத்துருக்கணும். அண்ட் அதே மாதிரி இது வந்து நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான், 90 Hz கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.0 அபர்ச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 720p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி LED ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க f1.8 அபர்ச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா f2.4 அபர்ச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா f2.4 அபர்ச்சரில் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, அதுக்கு பதிலாக மேக்ரோ போர்ட்ரேட் தந்திருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே இந்த கேமராஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme C25Y எடிஷன் OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக்கோட T610 ப்ராசஸர் தராங்க. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா ஆமாலி G52க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேம்ஸில் விளாட முடியாது, ஹை கிராஃபிக்ஸ்லாம் கேம்ஸில் விளாட முடியாது. வெறும் நார்மல் யூசேஜாக இந்த ப்ராசஸர் பண்ணும். ரொம்ப ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸரை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். இங்கே சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.117 வாட்/kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.767 வாட்/kg தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 12000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Flipkart அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.